பாவக்காய் முட்டை பொடி மாஸ். தக்காளி, வெங்காயம், தேவையான அளவு எண்ணெய் 2-3 ஸ்பூன் ஊற்றினா போதும். கடுகு போடணும் முக்கியமாக. கடுகு டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். நல்ல வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அடுத்து பாவக்காயை போடணும். வெங்காயம் நல்லா ஓரளவு வெந்ததுக்கப்புறம் பாவக்காயை போட்டு பாவக்காய் ஓரளவு வெந்தவுடனே ஒரு தக்காளியை நல்லா பொடியாக வெட்டி போட்டுக்கிடுங்க. போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. இந்த பாவக்காய் முட்டை தொக்கு எதுக்குன்னா பாவக்காய் கசப்பு இருக்காது. உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். கசப்பு இருக்காது. நல்லா ஒரு வெஜிடேரியன் உணவு மாதிரி சாப்பிட்லாம். உப்பு பாவக்காய் போட்டோடனே உப்பு போடணும். ஏன்னா அப்போ தான் அந்த உப்பு பாவக்காய் நீர் விட்டு நல்லா வேகும். அடுத்து மிளகாத்தூள். நார்மலாக கூட கொஞ்சம் காரம் போட்டால் தான் அந்த பாவக்காய் கசப்பை எடுக்கும். கம்மியாக சேர்க்குறவங்க மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளை போட்டு கிண்டிட்டு முட்டையை போட வேண்டியதான். 2 முட்டை, 100 கிராம் பாவக்காய், 2 முட்டையை ஊற்றி கிண்டலாம். சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டி விட்டு மொத்தமாக இது போல் அப்படியே புட்டு மாதிரி உதிர்ந்து வர்ற அளவு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கசப்பு தெரியாது. நல்லா வாசனையாக பாவக்காய் மாதிரியே இருக்காது, முட்டை மாதிரியும் இருக்காது. அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.